ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நமஸ்காரம். பாரம்பரியாவின் திருப்பாவை சேவித்தல் என்ற இந்த முயற்சியில் இன்று நாம் கோதாஸ்துதியில் இருந்து 23வது பாடலும் திருப்பாவையிலிருந்து 23வது பாசுரமும் சேவிப்போம். அர்ச்சியம் சமர்ச்சிய நியமைர் நிகமப்ரசூனைஹி நாதம் த்வயா கமலயா ச சமேயி வாம்சம் மாதச்சிரம் நிரவிஷன் நிஜமாதிராஜ்யம் மான்யா மனு பிரபுதயோபி மகீக்ஷிதஸ்தே என்று கோதையை பார்த்து, அரசர்கள் ஆண்டனர், ஆனால் தாயே உன்னை ஆராதித்தே அவர்கள் ஆண்டனர் என்று சொல்கிறார். இந்த பாடலில் உலகுக்கு தாயான கோதா பிராட்டியேன்னு கூப்பிடுறார், மாதன்னு கூப்பிடுறார். சூரிய குலத்தில் உதித்த மனு, மாந்தாத்தா, இப்படிப்பட்ட மன்னர்கள் ரொம்ப ரொம்ப மதிப்பு உடையவர்களாக ரொம்ப காலம் தங்கள் பேரரசை ஆண்டு இன்பம் எய்தினர். இது எதனால் அப்படின்னு கேட்கிறார். எல்லாம் உன்னுடைய அருள். பூமி பிராட்டி இல்லையா நீ? உன்னோடும் பெரிய பிராட்டியோடும் எம்பெருமான் கூடி நிற்கிறான். எல்லோரும் பூஜிக்க வேண்டிய எம்பெருமானை அந்த அரசர்கள் விதவிதமான நியமங்கள் கை கொண்டு நன்கு ஆராதித்தனர். அப்போ என்ன மாதிரியான நியமங்கள் அப்படின்னு பார்த்தாக்க, அஹிம்சை, சத்தியம், பிரம்மச்சரியம், சௌச்சம், தவம் அப்படின்னு ஆகமங்கள் சொல்றது. அதையே சமர்ப்பித்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கும் புஷ்பங்களாக போட்டு அவர்களும் உன்னையும் சேர்த்து அந்த நியமங்களோடு ஆராதித்ததால் அவ்வளவு சிறப்பை பெற்றனர் என்று புகழ்கிறார் இதில் சுவாமி வேதாந்த தேசிகன். இப்பொழுது நாம் பாசுரத்தை சேவிக்கலாம். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னு இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோரெம்பாவாய். இப்பொழுது இந்த பாசுரத்தின் சிறப்பம்சங்களை நாம் சேவிக்கலாம். இந்த பாசுரம் பகவத் கிருபையையும் யாதவ சிம்மமான கிருஷ்ண சிம்மத்தின் கம்பீரத்தையும் போற்றி புகழ்கிறது. முந்தைய பாசுரத்தில் பகவானுடைய சிவந்த கண்களை எங்கள் மேல் சிறிது சிறிதாக திறந்து கட்டாட்சிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்க பகவானும் எழுந்திருக்கிறான். இந்த பாசுரத்தில் கண்ணன் துயிலெழுந்து வரும் அழகை, தன் பெடையுடன் குகையிலே படுத்திருக்கும் சிங்கம் விழித்தெழுந்து வருவதுடன் ஒப்பிட்டு ரசிக்கிறாள் ஆண்டாள். இப்படி ஆண்டாள் அழைக்கும்படியை அவளின் பிரேமையின் தாக்கத்தை உணர்ந்த கண்ணனும் தன் சுபாவமான இரட்சகத்தன்மையால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் அறியாதவன் போல். ஆண்டாளோ அறிந்த பிள்ளையாய், கேட்பதை என்ன உன் பள்ளியறை வாசலிலா கேட்பது? பள்ளியறைக்குள்ளேயா கேட்பது? அது முறையாக இருக்காது. நீ சிங்கமாக விழித்தெழுந்து மூறி நிமிர்ந்து உன் அத்தாணி மண்டபமாகிய திருமாமணி மண்டபத்தில் வந்து உன் சிம்மாசனத்தில் அமர்ந்து நீதி அரசனாய் அனைவரும் அறிய யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் என்று சாதுரியமாக வேண்டுகிறாள். இது லக்ஷ்மி நரசிம்மனை மனதில் கொண்டு ஆண்டாள் பாடிய பாசுரம். பெரியாழ்வாரும் ஆண்டாளும் சிறந்த லக்ஷ்மி நரசிம்ம பக்தர்கள் என்பது அவர்களுடைய பாசுரங்களிலேயே தெரியும். இது 23வது பாசுரம். 2 + 3 5 நட்சத்திர வரிசையில் 5வது நட்சத்திரம் மிருகசீரிஷம் நரசிம்மத்தை குறிக்கிறது என்றும் கூட பெரியவர் அனுபவிப்பர். நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்த அக்கணமே ஹிரண்யகசிபு வதம் நிகழ்கிறது. உள்ளம் உருக வேண்டினால் நினைத்த மாத்திரம் தோன்றி பலனளிப்பான் என்பதால் தானே இந்த பாசுரத்தில் நரசிம்மனை போற்றுகிறாள் கோதா பிராட்டி. மழைக்காலம். சிங்கத்திற்கு அதன் அந்தப்புறமான மலை முழஞ்சில் முடங்கும் காலம். தன் பேடையோடு மழைக்காலத்தில் பிணைந்து ஒரே சிங்கம் என்று நினைக்கும்படி ஒன்றோடொன்று இணைந்து கிடக்கும். மழை பொழிதல் நின்றவுடனே அதற்கு விழிப்பு கண்டுவிடும். எழுந்தவுடனே அருகாமை சத்தங்களை கிரகித்து நெருக்கத்தில் யானையோ வேறு மிருகமோ நடமாடுவது புரிந்தால் தீ உமிழும் பார்வையை வீசியபடி எழும்பும். முதல் விழிக்கு அதன் பேடை கூட அதன் அருகில் நிற்காது, முடங்கும் என்று சொல்லுவர். உடம்பை சோம்பல் நீக்கி ஒரு உலுக்கு உலுக்கி வாசனையுள்ள பிடரியை உதறி முதுகை வாகாக ஒரு நிமிடம் ஒடுக்கிய பின் எல்லா திசைகளிலும் அவயவங்களை நீட்டி நடமாட ஏதுவாக்கி
ஒரு நீண்ட பெருமுழக்கம் கர்ஜனை செய்யும். அப்படி சீரிய சிங்கம் போன்ற கண்ணன் தங்கள் குரல் கேட்டு அதை போலவே வெளியே வர பிரார்த்திக்கிறாள். மாரி மலை முழஞ்சில் மன்னிக் கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம். இந்த இடத்தில் மாரி என்பது மழைக்காலம். மழைக்காலத்தில் தன்னுடைய பெடையோடு மலைமுழஞ்சில் உறங்கி கிடந்த ஆண் சிங்கம் என்று பொருள் தருகிறது. ஆனால் இதை நம்ம அதனுடைய தத்துவார்த்தமாக பார்க்கும்பொழுது மாரி என்பது அவித்யா ஆர் அஞ்ஞானம் நிரம்பிய காலம். மலைமுழஞ்சில் என்பது ஹிருதயத்தில் பகவான் வாசம் செய்கின்ற இடம். மன்னி கிடந்து உறங்கும் என்பது அந்த ஹிருதய கமலத்தில் பரமாத்மாவும் தாயாரும் சேர்ந்து யோக நிலையில் ஆழ்ந்த சிந்தனையில் நித்தியமாக இருப்பது. சீரிய சிங்கம் என்பது சக்தி வாய்ந்தவர், பகவானுடைய உயர்ந்த தன்மையை குறிக்கிறது. அப்படி பார்க்கும்போது இப்படி அந்த சீரிய சிங்கம் மன்னி கிடந்து என்று சிங்கத்தின் இயல்பை சொல்லுகிறாள் இதில் ஆண்டாள். மன்னி என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்க நீக்கமர எங்கும் நிறைந்து வியாபித்து என்றும் பொருள். இதையே ஆழ்வார்கள் ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்றும் மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே என்றும் இப்படி ஆழ்வார்களும் இந்த மன்னி என்ற வார்த்தையை நிறைய இடத்துல அருளி செய்துள்ளார்கள். மலை முழஞ்சு என்பது முன்னாடியே சொன்னபடி நம் ஹிருதயமாகிற மனம். ஹிருதய குகைக்குள் ஒரு ஆண் சிங்கம், ஒரு பெண் சிங்கம், ஆத்மா என்ற பெண் சிங்கமும் பரமாத்மா என்ற ஆண் சிங்கமும் உள்ளே மன்னி இருக்கிறார்கள். அதாவது எல்லா இடத்திலும் வியாபித்தபடி இவா ரெண்டு பேரும் நம்மளுடைய ஹிருதய கமலத்தில் இருக்கிறார்கள். இந்த மாரி என்ற அகந்தை மமதை போன்ற இருள் சூழ்ந்திருக்கும் நம்முடைய ஹிருதய குகையில் அவன் அருளால் பகவத் ஞானம் ஏற்படுவதை மூறி நிமிர்ந்து என்று பொருள் கொண்டு மமக்காரம் நீங்கினால் பகவான் தெரிவான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த மாதிரி சிங்கம் கார்காலம் அல்லது மழைக்காலம் என்பது ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை கொஞ்சம் குளிர்காலம். அதிக மழை குளிர்னாக்க குகையில் பாதுகாப்பாக உள்ள போய் மன்னி கிடந்தது என்றபடி சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து தீவிழி பார்க்கை பார்க்கும் அச்சமயத்தில் அதன் குட்டிகளும் பேடையும் கூட அருகே நெருங்க அச்சப்படத்தக்க வண்ணம் கண்கள் நெருப்பு பொறி கக்க கண் விழிக்குமாம். இதே நரசிம்ம அவதாரத்தில் பிராட்டியும் தேவர்களும் கூட அஞ்சினார்களாம். எரிந்த பைங்கநிலங்கு பேழ்வாய் எயிற்றோடு இது எவ்வுருவென்று இருந்து வானோர் கலங்கியோடு இருந்த அம்மான் என்கிறார்கள். அந்த சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து என்பது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பகவானுடைய அந்த உயர்ந்த தன்மையான பகவான் அறிவுற்று என்பது தன்னுடைய பக்தர்களை கண்டு விழித்தெழும் இறைவன். அதாவது நம்மளுடைய ஹிருதய கமலத்தில் இருக்கிற நம்மளுடைய இறைவனை நாம் எழுப்புவது பக்தியோடு சேர்ந்து கண்டிப்பாக இறைஞ்சரச்சே அவன் விழித்தெழுகிறான். தீ விழித்து என்பது அக்கண்கள் நமக்குள்ளே இருக்கிற அறியாமை அப்புறம் பாவங்கள் எல்லாம் நீக்கி அழிக்கக்கூடியது என்றபடி தீவிழித்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக நம்முடைய அஞ்ஞானம், நம்முடைய பாவம் இவற்றை நீக்கி அழிக்கக்கூடிய அந்த பார்வையை அந்த சிங்கமான நம்முடைய பகவான் நம்மேல் செலுத்துவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி. அது எழுந்த உடனே சிங்கம் சிலிர்த்து சிலிப்பும் அந்த விரியும் மயிர் தான் வேரி மயிர். இந்த இடத்துல நம்ம அவருடைய தெய்வீக குணங்களை நமக்கு காண்பிச்சு இந்த பேர்ந்து உதறி வேரி மயிர் பொங்க என்பதை அவர் பக்தர்களுக்கு பதிலளிக்கும் போது விரிவடையும் அந்த தெய்வீக குணங்கள், அதை போன்ற குணங்களை அப்படியே காமிச்சுண்டே எப்பாடும் பேர்ந்து உதறி என்பது எல்லா பக்கத்துலையும் அசைச்சுண்டு அப்படியே மெதுவாக கிளம்புறத சொல்கிறது. ஆனால் இந்த இடத்துல தர்க்க சமணரும் சாக்கிய பேய்களும் அனைவரையும் சூனியவாதரும் அத்தனை பேரையும் நீசரும் மாண்டனர் என்றபடி அவருடைய கம்பீரியம், அவருடைய நம்பிக்கை, ஆகையால் நம்முடைய சந்தேகங்கள் எல்லாம் போய் நம்முடைய அந்த மற்ற மதத்தவர்கள் மற்ற இவாளோடையும் வாக்குகள் செய்கிற எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. மூறி நிமிர்ந்து என்று உலகை ரட்சிக்க பிறப்பெடுத்து என்றபடி அந்த சிங்கமானது ரெடி ஆயிட்டார்.
அருளை வழங்கும் தன்மையை குறிப்பிட்டு முழங்கி புறப்பட்டு என்று பகவானுடைய வார்த்தைகள், ஓம்காரம் பிரணவாகாரமான வார்த்தைகள் முழங்கி புறப்பட்டு. எப்படி முழங்கிறது என்பது அவர் செய்தாலும் சரி, ஆச்சாரியன் மூலமாக நல்ல உபதேசங்களை கர்மானுஷ்டானங்களை செய்யும் ஆச்சாரியர்களை கொண்டு நல்ல உபதேசங்களை எல்லாருக்கும் வழங்கி என்றபடி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. இந்த போதருமா போலே என்பது இப்படிப்பட்ட முழுமைக்கும் இல்லாமைக்கும் ஒரு நட்டநடு நிலை. போதருமா போலேனாக்க வெளியே வர்ற மாதிரி, ஆனால் இன்னும் வரலை. அந்த மாதிரி வெளியில் வரவும் இல்லை, வராமலும் இல்லை, இருக்கு ஆனால் இல்லை அப்படின்னு அது மாதிரி. இதை ஒரு ஃபஸி லாஜிக், கணினியில் 0-1 என்ற குறியீட்டு அடிப்படையில் 0க்கும் 1க்கும் இடைப்பட்ட குறியீட்டை விஞ்ஞான படைப்புகளில் உபயோகிப்பர். இதன் அடிப்படையில் தான் வாஷிங் மிஷின், நம்ம மைக்ரோவேவ் அவன், அப்புறம் நம்ம எஸ்கலேட்டர் இவைகள் இயங்குகின்றன. இந்த ஃபஸி செட், ஃபஸி லாஜிக் என்ற இருப்பதும் இல்லாததும் போன்ற ஒரு இடைப்பட்ட நிலை என்று விஞ்ஞானம் பின்னாளில் கண்டுபிடித்த தத்துவத்தை போதருமா போலே என்று மெய்ஞானத்தில் வெகு இயல்பாக சொல்லிவிட்டாள் ஆண்டாள் தாயார். இந்த போதருமா போலே என்பதுக்கு தத்துவார்த்தமாக பகவான் வர்ற மாதிரி வரார் பக்தனை சந்திக்கிறதுக்கு, ஆனால் வரல அப்படின்ற மாதிரி. அடுத்ததாக நீ பூவை பூவண்ணா என்று அவனை சிம்மமாக உருவகித்து காட்டிய ஆண்டாள் அவனுடைய கருணையை, மென்மையை பூவை பூவண்ணா என்று சொல்லுகிறாள். நீ காயாம்பூ நிறம் கொண்ட அழகன், ஆனால் மென்மையானவன், பேரருளாளன் என்று சிங்கமாக இருந்து கண்கள் சிவந்த அந்த சிங்கத்துக்கு குற்றம் களைவான், அருளும் பூவை பூவண்ணனாக புரிவான் என்பது உட்பொருள். இப்படி ஆப்போசிட்ஸ், வன்மை மென்மை, இப்படி நேர் எதிர் பொருட்களை இணைத்து ஒரு ஆக்சிமோரான் பண்ணும் இந்த திறன் கோதா பிராட்டியுடைய பாசுரத்தில் மிகவும் அழகு. இந்த பூவை பூவண்ணா என்பது ஒரு கம்பீரமான ஒரு பிரவேசம், கிருஷ்ணருடைய அழகிய நிறம் எல்லாம். உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி, இப்படியாக பக்தர்கள் நம்மளுக்குள்ளே இருக்கார் பகவான், அந்த பகவானை நீங்கள் இது மாதிரி எங்களுடைய மனதிலிருந்து வெளிவந்து எங்களுக்கு வெளிப்படுத்தும்படி வேண்டுகிறார்கள். உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி, இப்படியாக அருள் புரிவாயாக என்று கேட்கிறார்கள். கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். கோப்புடைய சீரிய என்றால் மிக பெருமைக்குரியது அந்த சிம்மாசனம். தர்மம், ஞானம், அஞ்ஞானம், அதர்மம் என்று சட்டம் கட்டி கண்ணனால் சாதுரியமாக அமைக்கப்பட்டது. தர்மாதிபீடம் என்ற பரமபதத்தில் உள்ள சிங்காசனம், அவன் மட்டுமே அமரவல்ல ஆசனம். அந்த இடத்தில் நீங்கள் உங்கள் அதிகார பதவியை முறையாக ஏற்க வேண்டும். நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு நீங்கள் வர்ற இடத்துல எங்களுக்கு கொடுக்கணும் என்று இப்படி பரமபதத்தில் உள்ள தர்மாதி பீடம் போன்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து கண்ணன் அடியவரின் குற்றம் குறைகளை ஆராய்ந்து அருள் வழங்குவதே அவனுடைய தகுதிக்கு ஏற்பு என்றபடி சீரிய சிங்காசனத்தில் இருந்து என்று கேட்கிறாள் ஆண்டாள். உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி என்று இப்படி உன் பேச்சு படுக்கையறை பேச்சாய் போய்விடக்கூடாது. ஏதோ பெண்கள் வந்தார்கள், பேசினார்கள், எதையோ பேசினார்கள் என்றபடி அன்றொரு நாள் தேர்தட்டில் நின்று நீ அர்ஜுனனுக்கு சொன்ன வார்த்தை போலே நிலை பெற்று நிற்க வேண்டும். அன்றொரு நாள் கடற்கரையில் நின்று நீ வானரர்கள் முன்னிலையில் விபீஷ்ணனுக்கு தந்த உத்தரவாதம் போல் நிலை பெற வேண்டும் என்று கேட்கிறாள். நீதிபதி ஆசனத்தில் இருந்து சொல்லப்படும் ஆணை எப்படி அவராலேயே மாற்றப்பட முடியாதோ அதுபோல உன் வாக்கை நீயே மீற முடியாதபடி சிம்மாசனத்தில் நியாயமும் தர்மமும் அஞ்ஞானமும் அதர்மமும் சேர்ந்து இருக்கிற அந்த சிங்காசனத்தில் அமர்ந்து யாம் வேண்டி வந்ததை ஆராய்ந்து அருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறாள். என்ன ஒரு சாதுரியம்! 16ஆம் பாசுரத்தில் நந்தகோபன் கோயில் என்றாள், இங்கு உன் கோயில் என்று மொழிகிறாள். இது இருவருக்குமே பொதுவான கோயில். இதை ஜீவாத்மா பரமாத்மா இருவருக்கும் உறைவிடமாய் இருக்கின்ற பிரணவம் போல போன பாசுரத்தில் அங்கன்மா என்ற பாசுரத்தில் பள்ளிக்கட்டின் கீழே என்று கிடந்த அழகை அனுபவித்தாள். அவருடைய நடையழகை அனுபவிக்க வேண்டுமே, அதற்காகவே இதில்
இங்கனே போந்தருளி என்று அத்தாணி மண்டபத்திற்கு வருமாறு வேண்டுகிறாள். சீரிய சிங்காசனத்து இருந்து என்று அமர்ந்த கோலத்தில் கூட எனக்கு பெருமாளை பார்க்க வேண்டுமே என்றபடியும், மன்னி கிடந்துறங்கும் என்று கிடந்த கோலத்தையும், இங்கனே போந்தருளி என்று நடந்து உலகளந்த பெருமாளையும், இப்படி நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் என்று எல்லா அழகையும் ஒரு சேர அனுபவிக்கிறாள் இந்த பாசுரத்தில். இந்த நம்பனை நரசிங்கனை என்று பெரியாழ்வார் அனுபவித்தபடி, நம்பன் என்றால் அவன் நம்பி என்று ஆண்களில் சிறந்தோன், புருஷோத்தமனான பகவான். இவனை நம்பியவர்களான பிரஹ்லாதன், கஜேந்திரன், திரௌபதி போன்றோரை காப்பாற்றியவன் அல்லவா. நம்பனை நாராயணனை என்று சொல்லாது நம்பனை நரசிங்கனை என்கிறார் ஆழ்வார். எனவே இவன் நாம் நம்பத்தகுந்தவன் என்று நம்பன் என்கிறார். அப்போ அந்த எம்பெருமானை, நம்பனை நரசிங்கனை நவின்று ஏத்துவார்களை கண்டக்கால் எம்பிரான் தன் சின்னங்கள் இவர் என்று ஆசைகள் தீர்வனே என்கிறார். நரசிம்மனை பாடுபவர்களை கண்டால் கூட அவன் இருக்கின்றான், இவர்களே அவன் அடையாளங்கள் என்று இவர்களை பார்த்தால் அவனை பார்த்தது போல் என்று எனக்கு ஆசைகள்லாம் தீரும் என்று ஏற்றத்தை சொல்கிறார் இங்கே பெரியாழ்வார். இப்படி தன்னுடைய தகப்பனான பெரியாழ்வார் அனுபவித்த நரசிம்மனை, இவளும் அடியார் வாக்கு மெய்ப்பித்த ஆளறி நரசிம்மனை, பிரகலாத வரதனை ஆண்டாள் இந்த 23ஆம் பாசுரத்தில் போற்றுகிறாள். இந்த பாசுரத்தில் முழுமையாகவே ஆளறி பெருமாளை தான் ஆண்டாள் சேவிக்கிறாள் என்பது ஆச்சாரியர்களுடைய வாக்கு. அதாவது முதல் பாசுரத்திலேயே யசோதை இளம் செங்கம் என்று தானே தொடங்குகிறாள். அப்போ அது தவிர இவளுடைய வாரணமாயிரம், அந்த நரசிம்மனுடைய கையை பிடித்தேன் என்று தன்னுடைய கல்யாணத்தின் போதும் அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனா கண்டேன் தோழினான் என்கிறாள். நரசிம்மமூர்த்தி மிகவும் உக்ரமானவரே என்றால், நரசிம்ம பெருமாளைப் போல ஒரு மென்மையானவரை, அழகானவரை பார்க்க முடியாதே. பேரே அழகிய சிங்கர் அல்லவா, அதனால்தான் கல்யாண பெண் இப்படி சொன்னால் போல இருக்கிறது. குழந்தை பிரகலாதன் கூட பயமில்லாமல் தொட்டு தொட்டு பேசிய இனியவன் அல்லவா. அந்த நரசிம்மனையே இவளும் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே என்றபடி நரசிம்மன் உக்ரமானவன் இல்லை, அவன் எப்பொழுதும் அறிமுகன், அரியவனை அறியுவோம் அவனை என்றபடி கொண்டாடுகிறாள் இந்த பாசுரத்தில். இப்படியாக இங்கனே போந்தருளி என்று கண்ணனின் கம்பீர நடையை குறித்து, கண்ணனின் நடையானது ஒரு எருதின் வீரும், யானையின் மதிப்பும், புலியின் சினமும், சிங்கத்தின் தேஜஸும், இப்படியாக இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இப்படியாக பரமபதத்தில் உள்ள தர்மாதிப்பீடம் போன்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து கண்ணன் அடியவரின் குற்றம் குறைகளை ஆராய்ந்து அருள் வழங்குவதே அவனுடைய தகுதிக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்று தன்னுடைய பக்தி முதிர்ச்சியில் ஆண்டாள் தன் தோழியருடன் கண்ணனிடம் செய்யும் பரிபூர்ண சரணாதிகதியாக யாம் வந்த காரியம் என்ன என்பதை 29வது பாசுரமான சிற்றஞ்சிறுகாலையில் தான் ஆண்டாள் தெளிவாக சொல்கிறாள். அவ்வாறு தாங்கள் வந்த காரியம் என்ன என்பதை கண்ணனிடம் கூறி, அவன் அருளாகிய பறை, அவனுக்கு நித்திய கைங்கரியம் செய்யும் பேரான பறை வேண்டி அவனிடம் இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தனுக்கே யாம் ஆட்செய்வோம் என்று பரிபூர்ண சரணாகதி செய்ய கண்ணனை சீரிய சிங்காசனத்தில் வந்தமர்ந்து ஆராய்ந்து அருள வேண்டி, இதற்காகத்தானே நானும் என் தோழியர்களும் காலங்கார்த்தால எழுந்து ஒருவரை ஒருவர் எழுப்பி, நந்தகோபாலன் திருமாளிகை வந்து வாசல் காப்போனை எழுப்பி, கோயில் காப்போனை எழுப்பி, கண்ணனோட அம்மா அப்பாவை எழுப்பி, பலராமனை எழுப்பி அவர்களுடைய ஆசிர்வாதம் பெற்று, அடுத்ததாக நப்பினை பிராட்டி என்ற பக்தியோடு கூட அவள் துணையோட ஆசியோட உன்னை எழுப்ப வந்திருக்கோம். அப்போ அறியாதவன் போல் உள்ள கண்ணா, இத்தனை பாடுபட்டு உன்னை சரணடைந்த எங்களை ஏற்று யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்று கண்ணனிடம் வேண்டுகிறாள். வழக்கம் போல ஏலோர் எம்பாவாய் என்ற சொற்களால் பாசுரம் நிறைவு பெறுகிறது. நீ இதையெல்லாம் ஆராய்ந்து நன்னா தெளிந்து எங்கள் பாவையாகிய பின்னையே நீயும் கண்ணனிடம் சிபாரிசு பண்ணு. சீரிய சிம்மாசனத்தில் அமர்ந்து கண்ணன் வந்து தன்னுடைய சிறுக சிறுக எங்களை வந்து நன்னா விழித்து எங்கள் மீது பொழிந்து அருள வேண்டும் என்று பாசுரத்தை தலை கட்டுகிறாள் கோதா பிராட்டி. இந்த பாசுரம் உணர்த்தும் திவ்ய தேசம் திருவரங்கம். இதில் இருக்கிற ஒரு
ஒரு சொல் தொடர், உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி என்பது அதை தான் நம்ம ஒரு கீவேர்டாக எடுத்துக்கணும். இங்கே வந்து ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் சன்னதி, அதுக்கு பேர் தான் கோயில் என்று பெயர் இந்த சம்பிரதாயத்தில். அதனால் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அவனுடைய நடையழகு போதருமா போலே என்று, இந்த ஸ்ரீரங்கத்துலேயும் எல்லாருக்குமே தெரியும் அவனுடைய விதவிதமான நடையழகு, ரொம்ப அழகாக விளங்கும் நடையழகை வந்து ஸ்ரீரங்கத்தில் பார்க்கலான்னு எல்லாருமே பேசுவா. அப்புறம் இந்த திருவாய்மொழி பாசுரம் 6-9-3 அதில் ஞாலத்தூடே நடந்தும் நின்றும் கிடந்திருந்தும் சால பல நாள் உகந்தோறு உயிர்கள் காப்பானே என்று கோலத்திருமாமகளோடு உன்னை கூடாதே சால பல நாள் அடியேன் இன்னம் தளர்வேனோ என்ற ஒரு பாசுரம். இந்த இடத்துல வந்து அவருடைய நடையை பற்றி பேசுகிற பாசுரம். ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாள் ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு பாடகர் வந்திருந்தார். அவர் நம்பெருமாள்கிட்ட வேண்டிண்டு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்காக வந்திருந்தார். அப்போ அன்றைக்கி நைட்டு ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் அவர் இந்த திருமாலை பாசுரம் பெருமாளுக்கு பாடிட்டு அவர்கிட்ட வேண்டிண்டார், இங்கே பாருங்கோ, ரொம்ப தூரத்துலேருந்து, நார்த்துனா வடக்கேலேருந்து வந்திருக்கா உங்களை பார்க்கறதுக்காக, அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ நல்ல சம்பாவனையாக நீங்கள் கொடுங்கோ சுவாமி பெருமாளே அப்படின்னு வேண்டிக்கிறார். நம்பெருமாள் ஓகேன்னு நன்னா அக்ரி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், திருக்கைத்தல சேவை இருந்தது அன்றைக்கி என்ன பண்ணார், அவ்வளோ அழகான ஒரு நடையை நடந்து காமிச்சு அந்த யார் ஒருத்தர் அந்த ஊர்லேருந்து வந்திருக்காரோ அவர் வரைக்கும், அவர் எங்கே நிற்கிறாரோ அது வரைக்கும் அந்த நடையை நடந்து காமிச்சு, அப்புறம் வந்து அவர் கேட்டாராம் இவர்கிட்ட வந்து, ஏன்பா இந்த நடை அவர் நடந்த அத்தனை தூரத்தையும் இந்த நடை இது ஈக்குவல் ஆக்கிடுமா அப்படின்னு கேட்டாலாம். அப்படியாக இந்த திவ்ய தேசம் திருவரங்கம் என்ற திவ்ய தேசமே இந்த பாசுரத்தால் மங்களாசாசனம் செய்யப்படுகிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்.